புனித பலியானது நன்றி திருப்பலியாக ஷர்மிளா அவர்களாலும் மற்றும் நன்றி திருப்பலியாக ஸ்டீவ் ரூபர்ட் SSLC தேர்வுடைய நல்ல முறையில் மதிப்பெண் பெற்று பாஸ் ஆனதற்காகவும், மேலும் வினோ விக்டோரியா என்னுடைய கருத்துக்களுக்காகவும், லாரன்ஸ் வினோலியா என்னுடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், இறைவனில் மரித்த ஆரோக்கியராஜ் இந்த ஆன்மாவிற்காகவும் இந்த புனித பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு மிக சிறப்பான நாள். இந்த நாளிலே நமது சகோதரர் ரிஜவந்த்ராஜ் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே அயராது அல்லும் பகலும் உழைக்கின்றவர், எப்பொழுதும் ஒரு குழந்தை உள்ளத்தோடு எல்லோரிடமும் அன்பாக பழகின்ற சகோதரர் இந்த திருத்தலத்துக்கு கிடைத்திருப்பது எல்லோருக்கும் மிகப்பெரிய பாக்கியம். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் இருந்தால் போதும். அப்படி ஒரு அருளை ஆசீர்வாதத்தை இந்த திருத்தலம் பெற்றிருக்கிறது. எனவே இந்த சகோதரரை நம் திருத்தலத்திற்கு, நமது ஆலயத்திற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம், அவருடைய பெற்றோருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கருத்துக்களுக்காகவும் மிகச்சிறப்பாக அவருடைய எண்ணங்கள், இதயத்தின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறவும், அவரும் ஒரு நாள் இந்த பலிபீடத்திலே திருப்ப நிறைவேற்றக்கூடிய அருளை இறைவன் தனது இரக்கத்தினால் தரும்படியாகவும் அவருக்காக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் இறைவன் இரக்கத்தின் தேவன். அந்த திருஹிருதய ஆண்டவரிடம் இரக்கத்தை வேண்டி இந்த புனித பலிக்கு நாம் வந்திருக்கிறோம். எனவே நமது அச்சங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் திருஹிருதயத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த புனித பலியில தகுதியான முறையிலே பங்கு பெற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கண்டியான புனித மரியாதையும் இறைவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும்
தம் பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீரும் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில், அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரை என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே, நான் வாழக்கூடிய இன்றைய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றே வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போர்கள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றே அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மீட்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது.
நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றே. தரையிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகின்றார். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே உயிரை காத்தே. என் தலைவரே நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல்நலத்தை நல்கினான் உயிர் பிழைக்க செய்வே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தே. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 12 வாழ்வுகிற வார்த்தைகள் 1 தொடக்கம் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் இரக்கத்தின் தேவன். எனவேதான் மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரத்துல 28வது திருவசனத்திலே ஆண்டவர் சொல்வார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆண்டவர் தன்னை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் எப்பொழுதும் தன்னை ஒரு இரக்கமுள்ள தேவனாக அவர் வெளிப்படுத்துவார். மக்கள் மீதும் ஏழைகள் மீதும் நோயுற்றவர் மீதும் இரக்கம் கொண்ட தேவனாக அவர் எப்பொழுதும் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இதை நாம் பழைய ஏற்பாட்டிற்கு சென்றோம் என்றால் 1 சாமுவேல்
15வது அதிகாரம் 22வது திருவசனத்திலே நாம் ஒன்று வாசிக்கிறோம். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், பலியை விட கீழ்ப்படிதலே மேலானது என்று சொல்லுவார். ஆக அங்கு கீழ்ப்படிதல் மேல் என்று சொல்லுகின்ற தேவன் இங்கு இரக்கம் மேலானது என்று சொல்லுகிறார். ஆக நமது பலிகள், நமது ஜெபங்கள், நமது மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் விட கீழ்ப்படிதல் மேலானது. அதை விட கடவுளின் இரக்கம் மேலானது. நம் தேவன் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய இரக்கம் எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒரு அழகான ஒரு அரசர், இஸ்ரேலை ஆண்ட அரசர் எசேக்கியா. அவரை பற்றி நாம் 2வது அரசர்களாகவும் 15 முதல் 18 அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். கடவுளுக்கு நேர்மையாய் வாழ்ந்தவர், கடவுளுடைய திருச்சட்டங்களை அப்படியே கடைபிடித்தவர். மற்ற அரசர்கள் மிகச் சிறப்பாக தாவீது அரசர், உசியா அரசர், எசேக்கியா, இந்த 3 பேர் தான் கடவுளுடைய திருச்சட்டங்களை அப்படியே கடைபிடித்து நேர்மையாய் வாழ்ந்தவர்கள். மீண்டும் அந்நிய தெய்வம், மிகச் சிறப்பாக பாகால் தெய்வ வழிபாடை எதிர்த்து நின்றவர்கள். அதனுடைய அந்த கம்பங்கள், கோவில்கள், மேடுகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கி உண்மையான தேவன், இஸ்ரவேலின் தேவன் யாவே தேவனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த அரசர்கள் என்றால் இந்த 3 பேர் மட்டும்தான். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் தான் இந்த எசேக்கியா அரசர். அவர் கடவுளுக்கு நேர்மையாய் வாழ்ந்தவர், கடவுளுடைய கட்டளைப்படி வாழ்ந்தவர். எனவேதான் அந்த பாகால் தெய்வத்திற்குரிய எல்லா விதமான பலிபீடங்களை இடித்து தள்ளுகிறார். அந்த ஆசார கம்பங்களை அவர் உடைத்து போடுகிறார். உண்மையான தேவனாகிய இஸ்ரவேல் தேவன், யாக்கோப்பின் தேவனுக்காக தன் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நேர்மையாய் வாழ்வதிலே அவர் செலவழிக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான அச்சங்கள், போர்கள், அசிரிய மன்னர்களுடைய பயமுறுத்தல்கள், போர்கள், பெலிஸ்தியர்களுடைய போர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை எல்லா விதமான தீமையிலிருந்து நான் காப்பாற்றுவேன், எல்லா மனிதரின் கையிலிருந்து உன்னை நான் விடுவித்து உன்னை நான் நலமாக நிம்மதியாக வாழச் செய்வேன். காரணம், அவர் நேர்மையாய் வாழ்ந்ததால், அவர் கடவுளுடைய சட்டத்தின்படி வாழ்ந்ததால், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததால், கடவுளுடைய அந்த இரக்கத்தின்படி அவர் வாழ்ந்ததால் ஆண்டவர் அவரை எல்லா மனிதரிடமிருந்தும் அவரை காப்பாற்றுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம், துயரம், வேதனை வருகின்ற பொழுது மனிதன் என்ற முறையிலே ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படுகிறது. அசிரிய மன்னன் மீண்டும் அதிகமான படையெடுத்து வருகிறான். அப்பொழுது அவன் அசிரிய மன்னனிடம் சொல்கிறான், நான் பாவம் செய்து விட்டேன், எனவே எனது கருவூலத்தை உனக்கு திறந்து கொடுக்கிறேன், உன்னுடைய ஆலயத்தின் கதவுகள், அந்த தூண்களில் இருக்கின்ற தங்க தகடுகளை நீ எடுத்துச் செல்லலாம் என்று ஒரு தடுமாற்றம். எனவே அந்த தடுமாற்றம் அவன் வாழ்க்கையிலே நோயாக வருகிறது. ஏனென்றால் ஒரு சிறு தடுமாற்றம் கடவுளை விட்டு ஒரு சிறிய பிரிவு. எனவே நோயாக வருகிறது. ஆண்டவர் எசேயா இறைவாக்கின வழியாக ஒரு தூது அனுப்புகிறார். உனது காரியங்களை நீ சரிபடுத்து, உன் இல்லத்தின் காரியங்களை நீ சரிபடுத்து, ஏனென்றால் நீ இறக்கப் போகிறாய், உன் இல்லத்தின் காரியங்களை சரிபடுத்து என்று ஆண்டவர் அவருக்கு எசேயா இறைவாக்கின வழியாக அவரது நாளை குறித்த பொழுது எசேக்கியாவினுடைய உள்ளத்தை பாருங்கள். நாம் துன்ப வேளையில, துயரத்தின் வேளையில யாரை அணுகுகிறோம் என்பதில் தான் அதனுடைய பலன் இருக்கிறது. நமது காயத்தின் நேரத்தில் நான் யாரை பார்க்கிறேன் என்பதில் தான் அது எனக்கு சுகமாக மாறுகிறது, அல்லது அந்த காயங்கள் இன்னும் பன்மடங்காக மாறிவிடும். எனது துக்க வேளையிலே நான் யாரிடம் செல்கிறேன் என்பதில் தான் எனக்கு ஆறுதல் இருக்கிறது. எசேக்கியா இறைவாக்கினர் எசேயா வழியாக குறிக்கப்பட்ட அந்த இறைவாக்கை கேட்டவுடன் எசேக்கியா என்ன செய்கிறார் தெரியுமா? தான் நம்பி இருக்கிற தேவனை நோக்கி திரும்பி பார்க்கிறார். எனக்கு இத்தகைய இந்த சூழ்நிலை வந்துவிட்டதே என்று புலம்பவில்லை. அவர் கடவுளை பழிக்கவில்லை, மாறாக அவர் கடவுளை நோக்கி திரும்புகிறார். அவர் முழந்தால் படியிட்டு அழுது கடவுளிடம் தனது நேர்மையை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரை, நான் நேர்மையாய் வாழ்ந்தேன், உனது சட்டங்களை கடைபிடித்தேன், ஒரு நாளும் உமக்கு நான் விரோதமாய் செயல்பட்டதில்லை என்று தனது வாழ்க்கையின் நிலையை ஆண்டவர் எடுத்து வைக்கிறார். அவ்வளவு ஒரு உண்மையான ஒரு நேர்மையான ஒரு அரசரை பாருங்கள். ஆண்டவரை, நான் இப்படி வாழ்ந்தேனே, உனக்கு நான் துரோகம் செய்ததில்லை, உமக்கு நான் நேர்மையாக வாழ்ந்தேன், எனது வாழ்க்கை உமக்காக அர்ப்பணித்திருக்கிறேன், எனவே நான் செய்த நன்மைத்தனங்களை நினைவு கூறும் என்று தனது நன்மையான நேர்மையான வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். எனவே நமது துன்ப வேளையிலே, துயர வேளையிலே, நமது நோயின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், உனது மன்றாட்டை நான் கேட்டேன், உனது கண்ணீரை நான் கண்டேன். நம் தேவன் காண்கிற தேவனாயிருக்கிறார், நமது கண்ணீரை பார்க்கிற தேவனாயிருக்கிறார். எனவேதான் விடுதலை பயண நூல்
3வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். ஆண்டவர் மோசேயிடம் சொல்வார், என் மக்கள் படும் வேதனையை நான் கண்டேன், அவர்கள் அழுகுறதை நான் கேட்டேன், இதோ அவர்களுக்கு உதவி செய்ய இறங்கி வருகிறேன் என்று சொல்கிறார். ஆக நம் தேவன் எங்கோ ஏதோ உறைவிடத்திலே வாழ்வார், நமக்குள் வாழ்வார், நம்மோடு வாழ்வார், நம்மோடு உடன் இருப்பவர். ஆக என் துன்ப வேளையில், துயர வேளையில், என் துக்கத்தின் வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி திரும்பி செல்ல வேண்டும். எனவேதான் தாவீதரசர் அழகாக தனது திருப்பாடலிலே பாடுவார், நான் துன்பப்படும் வேளையிலே, நான் துயரப்படும் வேளையிலே என் தேவனை நோக்கி நான் மன்றாடுவேன், அவரை நோக்கி நான் கதறி அழுவேன், அவரின் கூக்குரலை மன்றாட்டை கேட்டார் என்று திருப்பாடல் 118:5 சொல்லுவார். திருப்பாடல் 56:3 இன்னும் அழகாக சொல்லுவார், நான் பயப்படும் நாளிலே என் தேவன் மீது நம்பிக்கை வைப்பேன். நமது வாழ்க்கையிலே இன்று எதற்கெடுத்தாலும் மிகச்சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் காலத்துல எதற்கெடுத்தாலும் பயங்கள் நம்மை ஆட்கொள்கிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நோய் என்னவென்று, எப்படி வருகிறது, யார் வருகிறது, எந்த சூழ்நிலை வருகிறது என்று நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரிவதில்லை. எனவே ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தாவீதரசருடைய இந்த ஜெபம் நமக்கு இந்த நம்பிக்கையை தரட்டும். நான் பயப்படும் நாளிலே என் தேவன் மீது நான் நம்பிக்கை வைப்பேன். ஆக அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கம் உள்ளவர். இது தேவன் இரக்கம் உள்ளது, இதயம் கொண்டவர். எனவேதான் தெரியுதை ஆண்டவர் தன் இதயத்தை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். இதோ என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிறான், சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர். எனவே அந்த தேவனிடம் இந்த வேளையிலே இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்ம பயங்கள், அச்சங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் நம் தேவனின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு என் வேண்டுதல், என் மன்றாட்டை கேட்கிற என் நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார், என்னை சுகப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், என்னை தைரியப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், என்னை அழியின் குழியிலிருந்து பாதுகாக்கிற என் தேவன் இருக்கிறார் என்ற இன்றைய திருப்பாடலினை போல நமது ஜெபங்களாக மாறட்டும். இன்றைய நாளிலே இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் அன்னை மரி வழியாக, அவருடைய மன்றாட்டின் வழியாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் திரு இருதயம் நம் ஒவ்வொருவரையும் எல்லா விபத்துக்கள், ஆபத்துக்கள் இருந்து நம்மை காக்கட்டும். ஆமென். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடைய மானை புனிதபலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: Amen.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழிய முடிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் ஒரு திருவாவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் திருப்பலியின் நினைவு கூறும் ஆத்மாக்களையும் குடும்பங்களில் மறித்தோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுகோடியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாறும். கடவுளின் கண்ணியும் தாயமான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முக்குந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமண் இயேசு கிறிஸ்து வழியாக எப்போதும் வரம் வரல கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதிடமற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தற்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிந்தனையே எங்களுக்கு அமைதியை அருளும். இந்த இரக்கத்தின் தேவன் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக உணவாக கல்வாரியிலே பலியாக ஒப்புக் கொடுத்த இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆன்மா நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள்படைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர
செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் நெருக்கடியில் அன்னை மரியாவின் பாதுகாப்பிற்காக திருத்தந்தையின் ஜெபம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கிறேன். சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது விசுவாசத்தை உறுதியாக காத்தருளிய நோயாளிகளின் ஆரோக்கியமே நாங்கள் எங்களை கூட ஒப்புக் கொடுக்கின்றோம். மக்கள் அனைவரின் மீட்பே எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவை போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தது எங்களை வழிநடத்த சிலுவை வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற இயேசு சொன்னபடி தந்தையின் திருவுளத்திற்கு இணங்க இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். தூய இறைவனின் தாயே, பொது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் நாடுகிறோம். ஆட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்களது வேண்டுகோள்களை நிராகரியாமல் எங்களை ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் விடுவித்தரணும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்று கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அருளறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, அற்புதம் மிகுந்த ஆரோக்கிய தாயே, நமது திரு அதிபர் மற்றும் பங்கு தந்தை சார்பாக நிஜவந்த் ராஜுக்கும் தம்பி ரோகனுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் அன்னையின் ஆசிரியிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலிடம் வாழ்வில் தொடரட்டும்.